ரஜினி கமல் இணையும் படத்தின் ஹீரோ இவர்தான். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தையும் விண்வெளி நாயகன் கமலஹாசனையும் பல ஆண்டுகளாக பொது நிகழ்ச்சிகளில் மட்டுமே சேர்ந்து பார்க்க முடிந்தது. ஆனால் ஒரே திரையில் பார்க்க முடியவில்லை. 47 ஆண்டுகள் கழித்து ரஜினியும் கமலையும் ஒரே படத்தில் பார்க்க போகிறோம். இன்பன் உதயநிதியின் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் உருவாகி இருக்கும் அந்த படத்தை KH*RK என்று தற்காலிகமாக அழைக்கிறார்கள். ரஜினிகாந்தை வைத்து ஜெயிலர் எனும் வெற்றி படத்தை கொடுத்துவிட்டு அதன் 2ஆம் பாகத்தை ஏறி வரும் நெல்சன் திலீப்குமார் தான் சூப்பர் ஸ்டார் மற்றும் ஆண்டவர் சேர்ந்து நடிக்க படத்தை இயக்குகிறார். அது குறித்து ப்ரோமோ வீடியோவில் யார் ஹீரோ என்று கமலஹாசனும் ரஜினிகாந்தும் இயக்குனர் நெல்சன் திலீப்குமாரிடம் கேட்டிருக்கிறார்கள். நீங்கள் தான் சார் ஹீரோ என யாரிடமும் சொல்லாமல் விடுத்திருக்கிறார் நெல்சன் திலீப்குமார். இந்த நிலையில் ரஜினிகாந்த் தான் ஹீரோ, கமல் வில்லன் என்று ப்ரோமோவிலேயே ஹிண்ட் கொடுத்து இருக்கிறார்கள் என்கிறார்கள் ரசிகர்கள். இல்லவா இல்ல, 2 பேருமே ஆன்டி ஹீரோவாக இருப்பது மாதிரி தான் உள்ளது அவர்களின் கெட்டப் என்கிறார்கள் சிலர். இதையடுத்து தற்பொழுதைக்கு KH*RK என்று அழைக்கப்படும் படத்தின் ஹீரோ யார், வில்லன் யார் என்று பலரும் பலவிதமாக பேசுகிறார்கள். ரஜினிகாந்த் பெயரில் H இருப்பதால் அவர்தான் ஹீரோ என சிலரும், கமலஹாசன் பெயரில் AN இருப்பதால் அவர்தான் வில்லன் என்றும் சிலர் தெரிவித்துள்ளனர். எது எப்படியோ நெல்சன் திலீப்குமார் நினைத்தது நடக்க ஆரம்பித்துவிட்டது. யார் ஹீரோ என கொளுத்தி போட அது இப்படி ஒர்க் அவுட் ஆகி கொண்டிருக்கிறது. ஹீரோ யார் என்பதை நெல்சன் தெரிவிக்கும் வரை இந்த யூகிக்கும் வேலை நிற்காது போன்று ஏப்ரல் மாதத்தில் யார் ஹீரோ என தெரிவிக்கும் ப்ரோமோ வீடியோ வெளியாக உள்ளது. ரசிகர்களுக்கு தேவையான ஒரே ஒரு விஷயம் தான், ஸ்கிரீனில் ரஜினிகாந்த் கமலஹாசன் சேர்ந்து வர வேண்டும். அதனால் யார் வேண்டுமானாலும் ஹீரோவாக இருந்துவிட்டு போகட்டும் என கூறி வருகின்றனர். தற்பொழுது ஜெயிலர் 2 படத்தில் நடித்து வரும் ரஜினிகாந்த் அடுத்ததாக சிபி சக்கரவர்த்தி இயக்கத்தில் நடிக்கவிருக்கிறார். தலைவர் 173 என்று அழைக்கப்படும் அந்த படத்தை நண்பர் கமல் தயாரிக்கிறார். சிபி சக்கரவர்த்தி படம் முடிந்த பிறகு KH*RK வேலை துவங்கும். அதற்குள் கல்கி 2 மற்றும் அன்பறிவு பட வேலைகள் முடிக்க போகிறாராம் கமலஹாசன்.